ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்ருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 தக்காளியை போட்டு அதையும் நல்லா சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உப்பு இல்லாத கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் உப்பு இருக்க கருவாடு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கருவாடு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதோடு புளி அதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அதை சிம்மில் வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட நெத்திலி மீன் கருவாடு தொக்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.